இன்னைக்கு அது ஒரு கல்ச்சராவே மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கு சார்? ஏன்னா வந்து ரியல் வேஜஸ் க்ரோ ஆகுது. அப்படின்னா சார் ரியல் வேஜஸ்னால் வந்து உங்கள் இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போறேன்னு வைங்களேன், ம் அந்த கடையில் இருக்கிறவங்களே ஆ என்ன சொல்றாங்க, இது இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டா ஆமா. உனக்கு 2000 ரூபாய் நான் டிஸ்கவுண்ட் ஆமாம், கொடுக்குறேன். யார் ஃபோன் பண்ணுறான்? ஃபோன் பண்ணுறது டாட்டா, இல்லாட்டா ரிலையன்ஸு, விற்கிறது ரிலையன்ஸு. ம். அவனுக்கு தானே லாபம். சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன், பணத்தை கொடுத்தா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு நான் கேஷா கொடுக்குறேன், இல்ல நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்றேன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். இஎம்ஐயா மாத்திக்க, நோ காஸ்ட் ஆமாம்ப்பா. இஎம்ஐ தான். அப்போ உனக்கு யார் இது ஃபோன் கொடுக்குறேன். விற்கிறான்? 2 பெரிய பிளேயர் சொல்லி யார் ஃபோன் விற்கிறான்? ஒன்று ஜியோ விற்கிறானா? ஆமா சார். சேர்த்தே கொடுக்குறானா ம். ஃபோனு? ம். லீசிங்கும் அவனே கொடுக்குறானா? ம். ஜியோ ஃபைனான்ஸு. இன்னொன்று கொடுக்கறது குரோமா, டாட்டா கம்பெனி. ம். ஃபோன் பண்ணுறது யார்? டாட்டா கம்பெனி. இல்ல புரியுது சார். ஆனா நான் ஐஃபோனே போய் அதே குரோமாலயோ வேற எங்கேயோ நான் போய் ஐஃபோனே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம்ப்பா, எனக்கு எக்ஸ்ட்ரா லாபம் வேணும்ல. இதுல எப்படி லாபம் வரும்ன்றது புரியல பேங்க்கு சார். கொடுக்காதா? பேங்க்கு குரோமா காசு கொடுக்காதுன்னு யார் சொன்னாங்க? ஓகே. சோ கிரெடிட் கார்டுல உங்களை புஷ் பண்ணி வாங்க வைக்கிறதுக்கு காரணம் பேங்க்குக்கும் அந்த கடைக்கு இருக்கிற டைப். டைஅப்பு. அது பேங்க் கடைக்கு மட்டும் இருக்காது, பேங்க்குக்கும் ஆப்பிளுக்குமே டைஅப் இருக்கும். முன்னாடி HDFC பண்ணிட்டு இருந்தாங்க. HDFC நிறுத்திட்டாங்க, இப்போ மற்ற பேங்க் தான் பண்ணுது. கரெக்ட் சார். எஸ். அதுக்கான அமௌண்ட்டை நாங்க கொடுத்துறோம், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுங்கன்னு சொல்லி. ஆமாம் ஐ திங்க் ரிலையன்ஸ் வந்து சிம்மோட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ HDFC முன்னாடி இருந்து என்னால் இப்படி காசு கொடுக்க முடியாதுங்க, வேறு பிராண்டு தான். அப்பப்போ கார்டு மாறும். ம். ஸோ இப்போ நம்ம அனீஷ்லாம் என்ன பண்ணுவார்னா, எந்த கார்டுன்னு பார்த்து அந்த கார்டை போட்டு வாங்கிட்டு ம். அடுத்த நாளே கேஷ் கட்டிடுவோம். ஸோ பேங்க்குக்கு லாஸ். எவ்வளோ பேரால் 1 லட்ச ரூபா கேஷ் கட்ட முடியும் ஃபோனுக்கு? சார் அதே தான் சார் ட்ரை பண்றோம். இப்போ என்னன்னா அவன் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணுங்கிறான். நீ கன்வெர்ட் பண்ணிடுவல்ல, 10ல் 9 பேர் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஆளு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கான், இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணாதான் டிஸ்கவுண்ட். நீ வாங்கிட்டாலே டிஸ்கவுண்ட். இஎம்ஐ பண்ணாலும் டிஸ்கவுண்ட் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஐயோ சார், இப்போ அப்படிதான் இப்போ இருக்கு. இப்போ எனக்கு தெரியாது, நான் 3 ஃபோன் வாங்கினேன். இப்போ அப்படிதான் இருக்கு. நான் இப்படி எடுத்துகிட்டு போவேன், ம். ரைட்டா? இப்போ எனக்கு தெரியாது. ம். நான் வந்து கார்டு போட்டால் டிஸ்கவுண்ட்னா கார்டு போடுவோம். நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்தேன் சார். போய் ஒரு ஃபோன் வாங்குறேன், 30,000 ரூபாய்க்கு அந்த ஒரு ஃபோன் வாங்குறேன். அவன் இஎம்ஐ கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுறேன். சார் இதை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபோன் 28,000 ரூபா, இல்லை அப்படின்னா 30,000 ரூபா. அப்போ என்ன பண்ணுறான் RBI? நான் என்ன பண்ணேன், 30,000 ரூபா கட்டிட்டு வந்தேன். எனக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணேன்னா சார் மானம். எனக்கு சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். ஆமாம் கிரெடிட் கார்டில் நான் கடன் வாங்கியிருக்கேன், சிபில் ஸ்கோர் அடி ஆமாம். வாங்கும். அப்போ நான் இது RBI என்ன பண்ணுது? அப்போ நீங்கள் எங்கே நம்ம புஷ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார். கவர்மெண்ட் தான் அதை புஷ் பண்ணுது. சார் கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு என்டிட்டி, ஆர்பிஐ தனி என்டிட்டி தானே இல்லையா? சார். அவன் யார் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? RBI கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. ம். முன்னாடி மாதிரி ஸ்ட்ராங் கவர்னர் இருக்காங்களா? அப்போ முன்னாடி நீங்க simple மன்மோகன் engineer சிங் காலத்தில் முடிச்சிட்டீங்க. யார் கவர்னர்? ரகுராம் ராஜன், அதுக்கு முன்னாடி சுபாராவ். YV ரெட்டி. ம். இவங்கெல்லாம் எக்கனாமிஸ்ட். அதுக்கப்புறம் வந்தவங்கள பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் கைநாத்து. ம். ஒருத்தன் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், ஒருத்தன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். சரி சார், இதிலிருந்து இப்போ நாங்க தப்பிக்கிறது என்ன பண்றது? அதெல்லாம் கடனே வாங்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஃபுல்லாக கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு, உனக்கு ஃபோன் தேவையா கேஷ் கொடுத்து வாங்கு. இது யார் வாங்க முடியும்? ஒன்றை டெம்ப் பண்ணுறது அவனோட ஐடியா இல்லை. 95% பீப்புளாக வாங்க முடியாது. ம். அவனை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஆக்டர் போட்டுன்னு டான்ஸ் ஆடுவான். நான் அந்த ஸ்டேட்டஸ்ன்னு அவன் போய் அதை வாங்குவான், மாட்டிப்பான். அப்போ இப்போ கல்யாணத்துக்கு ஃபோட்டோ இதில் எடுக்கலாம். ம். எடுக்கலாமா? Yes. படமே எடுக்கிறாங்க, சினிமாவே எடுக்கலாமா? சினிமாவே எடுக்கிறாங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஏன் எடுக்கிறீங்க? செலிப்ரிட்டி வெட்டிங்கை ஏன் நெட்ஃப்ளிக்ஸில் போடுறான்? ம். நீ அதே மாதிரி போய் நீயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணுங்கிறதுனால தானே 2 லட்ச ரூபா ஃபோட்டோ ஷூட்டு ம். இந்த ஃபோனில் எடுத்தால் ஃப்ரீ. ம். ம் ரைட் சார். சார் இப்போ டெட் டு ஜிடிபியில் பார்க்கும்போது, அதாவது இந்த நம்மளுடைய பர்சனல் டெட் 23% ஆஃப் ஜிடிபி இருந்திருக்கு 2017ல். ம் இப்போ 2025ல 32% ஆஃப் ஜிடிபி. பண்ணி அதுக்கு முன்னாடி இப்போ எங்கே இருந்தது? 2013 17% கூட கிடையாது, 10% கூட கிடையாது. ஸோ இது எங்கே காட்டும்னா, ம். உன்னோட மெயின் சேவரே இந்தியாவுக்கு மிடில் கிளாஸ் தான். சார் சாரி டு இன்டரப்ட். அந்த டெட் டு ஜிடிபிங்கிறது இந்தியாவுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் 100 ரூபா அப்படின்னா 23 ரூபா கடன் அது இருந்தது. வந்து இப்போ இந்த கடன், 32 இது மிடில் கிளாஸ் வாங்கின கடன். வாங்கியிருக்கிற கடன். எஸ். இது மிடில் கிளாஸ் மட்டும் வாங்கின கடன் 23 ரூபா. இது இந்த ஃப்ரிட்ஜ், ஃபோனு, அதுக்கான இஎம்ஐ அந்த ப்ளஸ் விஷயங்கள் ஃபாரின் மட்டும். டூரு, அதுக்காக வாங்கின கடன் 23 ரூபா. ம். இது 2014 முன்னாடி 10 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தது. இப்போ 32 ரூபா இருக்கு சார். ஆமாம், இன்னும் ஜாஸ்தியாகும்.
அப்ப எந்த இடத்துல சார் அந்த சேஞ்ச் எங்க கொண்டு வராங்க? ஏன்னா A1, A2க்கு ஹெல்ப் பண்ணும்பா. யார் பெனிஃபிட் இதில்? பேங்க் பெனிஃபிட்டு. பேங்க்கோட ஓனர் யார்? பணக்காரன் தான். சார் இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியா தப்பான்னு மட்டும் நீங்க எனக்கு இந்தியா வாஸ் அ சேவிங் எக்கானமி. ஹேஸ் நவ் பிகம் அ கன்சியூமிங் எக்கானமி. அமெரிக்கா இஸ் அ கன்சியூமிங் எக்கானமி. ரொம்ப வருஷத்துல இருந்தே. இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர பார்த்து நாம வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை. ம், பேங்க்கை நான் ரிசர்வ் பேங்க்கோட ஃபெயிலியர் இது. ம், நீ ஏன் வெஸ்டர்ன் சோஷியல் மீடியா இருக்குது. ம். கடன் கொடுத்தா தானே வாங்க முடியும். ரிசர்வ் பேங்க் ப்ளக்கை பிடிக்கினா எப்படி கடன் கொடுப்பான்? ம். அதுக்கு வந்து இதுல அந்த சோசியோ விஷயங்கள்னு சொல்றாங்க சார். அது என்னன்னா, அமெரிக்கால ஆ. யாருமே எந்த ஃபேமிலியுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. இப்ப அப்பா, அம்மா இருக்காங்க அப்படின்னா, பசங்க ஒரு வயசானோனே வெளிய வந்துருவாங்க. வெள்ளைய 18 வயசுல வெளில போயிடுவான்ப்பா. போயிடுவாங்க. அதனால இவங்களுக்காக நான் ஒண்ணு சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் யுஎஸ்ல யாருக்குமே கிடையாது. இன்னொன்று விஷயம் அமெரிக்காவில் ம், எல்லாருக்கும் வீடுக்கு வந்து இங்கே மாதிரி வாடகை இந்த மாதிரி அன்செக்யூர்டு கிடையாது. ம், இப்போ நீங்கள் 1,00,00,000 வீடு போட்டு 15,000 வாடகை கிடையாது. ம், அங்கே நீங்கள் 1,00,00,000 வீடு வாங்கினீங்கன்னா 10,00,000 வாடகை கிடைக்கும். ம். அட்லீஸ்ட் 7,00,000 வாடகை கிடைக்கும். வீட்டோட விலை அவ்வளோ லோ. ஓகே. ஏன்னா லேண்டுக்கு அவ்வளோ ஜாஸ்தி. ம், ஸோ அந்த ஹோம் ஈக்விட்டியை வச்ச வயசான காலம் வரைக்கும் நடத்திடுவான். அதை தவிர சோஷியல் செக்யூரிட்டி இருக்குது. ம். சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஹவுசிங்னு ஒன்று இருக்குது. ரைட் So சார். children are not dependent on parents. ம். Parents are not dependent on children. ஆ. நம்ம ஊரில் சோஷியல் செக்யூரிட்டியும் கிடையாது. ரியல் எஸ்டேட்டையும் சாவடிச்சிட்டீங்க. சேவிங்ஸே கிடையாது பேரண்ட்ஸுக்கு. அததான் இப்ப கேட்க வரேன். இப்போ அமெரிக்கால நான் வந்து எங்க அப்பா, அம்மாக்கு டிபெண்டன்ட் இல்ல. எங்க அப்பா, அம்மா எனக்கு டிபெண்டன்ட் இல்லங்கிறது யுஎஸ்ல இருக்கிற சிச்சுவேஷன். இப்ப நான் கன்சியூமர் எக்கானமிக்கு மாறும்போது, இந்தியா கன்சியூமர் எக்கானமிக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறும்போது, மாறிடுச்சு ஆக்சுவலி. அப்போ ஜெனரலா நம்ம எப்படி இருந்தோம்? இன்னும் என் பையனுக்கு படிச்சிருந்தோம். நான் படிக்க வைக்கணும். என் நான் ஒன்றும் தங்கச்சிக்கு அசிங்கமாக கல்யாணம் சொல்லட்டுமா? பண்ணணும். என்னோட பில்டிங் வாட்ச்மேனோட பசங்க லண்டனில் இருக்காங்க. ம். ம். நல்லது தானே சார். லண்டனில் சம்பாதிச்சவன் என் பையனை அப்பா வாட்ச்மேன் இருக்க விட்றான். ம். அதுதான் காரணம். ஐடியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செஞ்சு அவங்க அம்மா அப்பா டிரைவராக இருக்காங்க, வாட்ச்மேனாக இருக்காங்க. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல என்னால் 5 எக்ஸாம்பிள் காட்ட முடியும் என்னை சுற்றி. அப்போ ஹோல் எக்கானமியில் எவ்வளோ இருக்குது. யோ உன்னை படிக்க வச்சு வாட்ச்மேனாக இருக்கிறான் எவ்வளோ கட்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஐடி கம்பெனியில் டாப் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அப்பா வந்து பசங்களோட தான் இருக்காரு. கார்த்தாலன்னு சாயங்காலத்துக்கு 25,000 அனுப்புகிறாங்க. ஓகே. நான் ஒரு டிரைவர் பார்த்துருக்கேன், 3 வாட்ச்மேன் பார்த்துருக்கேன், ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரை பார்த்துருக்கேன். இப்ப இதெல்லாம் வந்து கன்சியூமர் அதாவது சேவிங்ஸ் எக்கானமில இருந்து கன்சியூமர் எக்கானமிக்கு மாறுறதுக்கான விஷயங்களா சார்? ஆமாம், டெஃபினட்டாக. ஏன்னா அவங்களுக்கே இல்லைப்பா, அவங்களே கடன் இஎம்ஐ கட்டுறாங்கன்னு தான் சொல்லுவான். நீ போய் வணக்கு எடுத்துட்டு வா. ம். ம். ஓகே. ஸோ கடன் ஜாஸ்தியாகும்போது, கடன் மட்டுமே ஜாஸ்தியாகுதுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல. ஃபேமிலிக்குள்ள இத்தன பிரச்சனைகள் வரும். டெஃபினட்டாக வரும். இது வந்து க்ரீப்பிங் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனால் வர ப்ராப்ளம். ஓகே. அண்ட் அவங்களுக்கு சம்பளம் ஏறாது. ம். அதையும் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ம். ஐடியில் இப்போ எல்லாரும் வந்து காலேஜ் போட்டு ஐடி போயிட்டீங்களா? ஸோ ஐடியில் ஓவர் க்ரௌடடாக சம்பளமே ஏறாது. இன்றைக்கி ஸ்டார்டிங் பே எவ்வளோ இருக்கோ அதே ஸ்டார்டிங் பே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியில் இருந்தது. ம். ஸோ அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. ஒன்று இந்த சைடில் ஜக காட்டி அவனை கடன் வாங்க வைக்கிற. இன்னொரு இடத்துல என்னென்னா அவனோட ரியல் இன்கம் மன்மோகன் சிங் காலத்துக்கு அப்புறம் ஏறலை. உண்மதான் சார். ஏன்னா இப்போ 2004, 5ல ஐடி பூம் பெருசா வந்தப்ப, ஐடி கம்பெனிஸ்ல விப்ரோ அந்த மாதிரியான இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனில எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட்டிங் சேலரி ரூ. அப்போ 15,000. உனக்கு என்ன வயசு? எனக்கு 37 சார். அப்போ உன் பசங்க நீ காலேஜில் இருக்காச்சும் ஐடி பூம் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தது சார். உன்னோட படித்த பசங்க எவ்வளோ பேர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க? நிறைய பேர் இருப்பாங்க. நாட் காலேஜில் படித்தவன் தான், ஸ்கூல்ல படிச்சவங்க. சுத்தவங்க இருப்பாங்க. ஆமா, ஆமா, அவன் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருந்தது? அப்போ ஐடியில் வேலை கிடச்சா சூப்பர். ஆமா. 20,000 இருந்ததா? 15,000 ஆமா. 20,000 இருந்தா? 20,000 அந்த ரேஞ்ச் நீ இருந்தது. 7,000 சம்பளத்துக்கு வந்தியா? ஆமா. உன்னோட டபுள் சம்பளத்தில் இருக்காங்களா? இருந்தாங்க. இன்றைக்கி உன் சம்பளம் எவ்வளோ பேர் வாங்குறான் அவன்? ம். இன்றைக்கும் ஸ்டார்டிங் பே 15,000 20,000 தான் ம். கையில் வருது சொல்கிறேன். ம். நான் ஏதோ பேக்கேஜ். இல்ல. உண்மதான், உண்மதான். அததான் நானும் கேட்க வரேன். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு என்ன விலை? இன்னைக்கு கோல்டு என்ன விலை? நான் 2004ல பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க 10 வருஷம் சொல்றீங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 15,000 விப்ரோ குடுத்து எடுத்தாங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் 20,000 கூட கொடுத்து எடுப்பான். இன்னைக்கும் அதே 15, 20,000 ரூபாய் தான். ரூ. 20,000 ஆ, அது பேஸா வச்சிருக்காங்க. ஆமாம். கோல்டு அப்போ 700 ஒரு கிராமு. ஓகே சார். அப்ப இது எங்க தான் போய் முடியும்? அது உங்களுக்கு புத்தி இருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? நீ எங்கே ஓட்டு போடணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
நீங்கள் வந்து ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போட்டாலும் இதை தானே சார் ஃபேஸ் அப்படிலாம் பண்ணுறோம். கிடையாது. இப்போ மன்மோகன் சிங் பீரியட் 91 முன்னாடி இருந்ததா? ஐடி இருந்ததா? இதுதான் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட. ஸ்கூட்டருக்கு 5 வருஷம் வெயிட்டிங், காருக்கு 5 வருஷம் வெயிட்டிங், பைக்குக்கு 5 வருஷம் வெயிட்டிங். எப்படி தெரியுமா சொல்லுவோம் ஸ்கூட்டரில்? டயர் இல்லை வேணா எடுத்துக்கிறியாம்மா, டயரை வெள்ளை வாங்கி போட்டுக்கலான்னு எடுத்துன்னு வந்துடுவாங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். டயர் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர். செகண்ட் ஹேண்ட் இல்லை பையா. ஒரு பர்மனெண்ட்டாக கம்பெனியில் சேரணுங்கிறது ரொம்ப பெரிய ட்ரீமாக இருந்தது. இது எப்போ மாறிச்சு? 91 மாறல. 91 ஆரம்பிச்சு இப்போ லோ இன்கம் வந்துட்டு இருக்கு, இன்கம் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல என்னோட எக்ஸ்பென்ஸ் ஹையா இருக்குன்றத நான் எப்படி ட்ராக் பண்றது? இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸே யாரும் ட்ராக் பண்ணுறது இல்லைல்ல. சம்பளம் வந்த அன்றைக்கே. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.